மே மாதம் 18ஆம் தேதி 2024 இன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு மெயினாக இன்றைக்கி பார்க்குறது இந்த கிளைமேட் வெதர் கண்டிஷன் நல்ல ஒரு மிதமான ஒரு வெயிலோட இருக்கிறத காண முடியுது. அதிகாலை முதலே நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிளைமேட் கண்டிஷன், நல்ல ஒரு மேகமற்ற ஒரு வானம் தெளிவாக இருக்கிறத காண முடியுது. லைட்டாக வாமான ஒரு கிளைமேட், கொஞ்சம் கிளைமேட் வெதுன்னு ஒரு மாதிரி இருக்குது. இந்த கோடை காலங்களில் மழைக்கு பின்பு மேம்பட்ட பசுமை, அது நல்ல பச்சை பசேல் என்று ஒரு காட்சியளிக்கக்கூடியது. எப்போதும் இருக்கக்கூடிய அந்த வாகன நெருக்கடியாகப்பட்டது கட்டுக்குள்ளே இருக்குன்னு தான் சொல்லலாம். சில பல காரணங்களால் வாகனங்களோட வரத்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத விட கம்மியாக இருக்குன்னு கூட இந்த இடத்துல சொல்லலாம். இருந்தாலுமே அதிக மக்கள் செல்லக்கூடிய இந்த ஏரி பாலமாகப்பட்டது அந்த இடத்துல இருந்து வர வாகனங்களை கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துகிறாங்க. அது அவ்வளோ தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தான் இன்றைய காலநிலையும் கிளைமேட்டும் மற்றபடி இருக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்மளோட லேக் ஒரு ஏரியல் வியூ ஸ்பென்சர் காம்பவுண்ட்லேருந்து எடுத்தது. நகராட்சி இருக்கக்கூடிய வளாகம், அந்த ஏரியில் படகு சவாரி எல்லாம் மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத காண முடியுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகிய அற்புதமான நிலையில் இந்த கோடை மலை விளங்குதுன்னு சொல்லலாம். நேற்று ஊட்டி என்ற நீலகிரி மலைப்பகுதியில் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கதா செய்திகளில் பார்த்துருந்தோம். இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக. ஆனால் கொடைக்கானலுக்கு அப்படி எதுவும் கிடையாது. இருந்தாலுமே நல்ல ஒரு கிளைமேட்டோட எல்லாம் எதிர்பார்த்த கனமழை மேபி ஒரு மதிய வேலைக்கு பிறகு வருமா அப்படின்றது தெரியலை. ஏன்னா இந்த வெயில் ஒரு மழைக்கான ஒரு அறிகுறியாக கூட பார்க்கப்படும். இருந்தாலுமே வந்திருக்க ஒரு மிதமான சுற்றுலா பயணிகள் இந்த கோடை காலத்தை நல்ல முறையில் அனுபவிச்சுட்டு வராங்கன்றது தான் உண்மை. அந்த போட்டிங்லாம் சாரையாக போயிட்டுருக்கதை காண முடியுது, வாகனங்கள் நிற்கிது. ஸோ இதுதான் இன்றைய காலை நிலையாக இருக்குது. மேபி இது ஆஃப்டர்நூனுக்கு மேலே மாறலாம். அப்போது தொடர்ந்து நம்ம இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்லோடு பண்ணிகிட்ருப்போம். நண்பர்களே, இணைந்திருங்கள். எப்போதும் போல் உங்கள் அப்பாஸ் கோடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக நன்றி, வணக்கம்.